புதுச்சேரியில் கொல்லப்பட்ட சிறுமியின் உடலை பெற்றுக்கொள்ள பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். ஜிப்மர் மருத்துவமனையில் சிறுமிக்கு உடற்கூறாய்வு முடிந்தது. இந்நிலையில் நடவடிக்கை எடுக்கும் வரை சிறுமியினுடைய உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பெற்றோரும் உறவினர்களும் போராட்டம் நடத்தி வந்தார்கள். அவர்களோடு பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வந்தது. காவல்துறையினரும் அரசு சார்பாகவும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது கொல்லப்பட்ட சிறுமியின் உடலை பெற்றுக்கொள்ள பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், சிறுமியினுடைய உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பெற்றோரும் உறவினர்களும் போராட்டம் நடத்தி வந்தார்கள். பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வந்தது. தற்பொழுது உடலை பெற்றுக்கொள்ள பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? குறிப்பாக இந்த குழந்தைக்கு நடந்த சம்பவம் போல் இனிவரும் காலங்களில் புதுவையில் ஒரு சம்பவம் கூட நடைபெறக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தான் தற்போது அந்த குழந்தையின் உடலை அவரது பெற்றோர்கள் பெற்று சென்றிருக்கிறார்கள். ஆனால் தற்போது ஒரு சில அமைப்புகள் ஸ்ரீமதிக்கு நடந்த போல் இந்த குழந்தைக்கும் நடந்து விடக்கூடாது, ஸ்ரீமதியின் விசாரணை என்ன ஆனது என்று தெரியவில்லை, அதுபோல் இந்த குழந்தைக்கும் ஆகிவிடக் கூடாது என்று இங்கே முற்றுகையிட்டு தற்போது ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் மீண்டும் ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த குழந்தையின் உடல் ஆம்புலன்ஸ் மூலியமாக அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த குழந்தை உடல் தற்போது செல்லும் காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பல்வேறு அமைப்புகள் தற்போது இந்த பிரேத பரிசோதனை நடந்த இடத்திற்கு குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்ரீமதிக்கு ஏற்பட்ட நிலை இந்த சிறுமிக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற ஒரு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் என்பது மீண்டும் இங்கே எழுந்திருக்கிறது. என்ன உறுதி அளித்திருக்கிறார்கள் அதிகாரிகள் இவங்க கிட்ட? குறிப்பாக முதலமைச்சரை சந்தித்த போதே அவர்கள் நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் என்று தெரிவித்ததாகவும், அதே சமயத்தில் இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த நிலை வேறு எந்த குழந்தைக்கும் நடப்படக்கூடாது, அதை உறுதி செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் சிறப்பு நீதிமன்றம் கொண்டு வரப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை குறித்து ஆலோசிப்பதாகவும், அதே சமயத்தில் இந்த உயிரிழந்த குழந்தையை உடலை இறுதி சடங்கு செய்ய வேண்டும், அவரை அமைதி செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக அவர்களது பெற்றோர்கள் தற்போது குழந்தை பெற்று சென்றிருக்கிறார்கள். ஆனால் இங்கிருக்கும் அவர்களது உறவினர்களும் அந்த பகுதி மக்களும் இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை உறுதி செய்ய வேண்டும், அதற்கான நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் புதுவையின் ஆணிவேராக இருக்கும் இந்த போதை பழக்கத்தையும் போதை கலாச்சாரத்தையும் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். அதுவரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என பல்வேறு அமைப்புகள் இந்த உறவினர்களுக்காகவும் பெற்றோர்களாகவும் நாங்கள் உடனிருக்கிறோம் என்று ஒரு நம்பிக்கை தெரிவித்ததன் காரணமாகவும் தற்போது அந்த குழந்தையின் உயிரிழந்த பிறகும் அந்த குழந்தையை அமைதி செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக இறுதி சடங்கு செய்வதற்காக பெற்று சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அமைப்புகள் இங்கு குவிந்து வருகிறார்கள். இதனாலும் ஒரு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. இது அடுத்த கட்டமாக மற்ற அமைப்புகள் இதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதற்காக காவல்துறை தற்போது புதுவை முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுக்காக தயார் செய்யப்பட்டு வருகிறார்கள். நன்றி ஸ்ரீதர். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். புதுச்சேரியில் கொல்லப்பட்ட சிறுமியினுடைய உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சிறுமியினுடைய உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உறவினர்களும் பெற்றோரும் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனைவரும் உறுதியளித்ததன் பேரில் தற்பொழுது பெற்றோர் உடலை வாங்க சம்மதம் தெரிவித்திருக்கிறார்.